கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எந்தோணந்து நீ இயேசுவை நோக்கினால் எல்லை எல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் வேலன் உனக்களிப்பார், சோர்வடையும் நேரத்தில் வேலன் உனக்களிப்பார். அவருன் வெளிச்சம் ரட்சிப்போமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் நான் வாழ்த்துகின்றேன். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 5ஆம் ஞாயிறாகி என்று அருளுரைக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி, அது பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். பரிசுத்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். ஒரு நாள் அவர் கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்டு சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடே இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமனுடைய பங்காளியான செபதேயமின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் என்பதே. செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். அன்பின் கடவுளே, மீண்டுமாக ஆண்டவரே ஒரு புதிய ஒரு பரிசுத்த வாரத்தை நாங்கள் ஆண்டவரே காணும்படியான ஒரு கிருபையை கொடுத்து, இந்த நாளிலே கூட ஆண்டவரே நாங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே நாங்கள் இல்லங்களில் இருந்து உம்முடைய இறை செய்தியை நாங்கள் கேட்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் தாமே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட ஆண்டவரே நீர் பேச வேண்டுமா என்பதை நோக்கி நாங்கள் அழைக்கின்றோம். தூய ஆவியானவரை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசு சுவாமி. ஆம் தகப்பனே, இந்த மறைப்பொருள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு சூழலிலும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஆண்டவரே இது ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோப்பா. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும். நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசு கிறிஸ்து வழியா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நான் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே நான் வாழ்த்துகின்றேன். இந்த பகுதி, இந்த பாடம் வாசிக்க கேட்ட இந்த பாடம் ஒரு விசேஷித்த ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலில் ஒரு சீடரை அழைக்கின்ற ஒரு சம்பவம் இது. அவர் எப்பொழுதும் போல தன்னுடைய திருப்பணியிலே, தன்னுடைய இறைப்பணியிலே அவர் அந்த நாளை துவங்குகின்ற போது இங்கே கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இந்த முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
அதற்கு முன்பதாக இந்த கெனசரேத் ஏரிக்கரை இதை குறித்து நான் ஒரு காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். பழைய ஏற்பாட்டிலே கிணரேத்து கடல் என்று இதற்கு ஒரு பெயர் உண்டு. அது என்னாகும் 34 அதிகாரம் 11 வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒருவேளை அதை அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, யாழின் வடிவம் என்று இதற்கு பொருளும் வழங்கப்படுகிறதாக திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே பொதுவாக இதற்கு கெனசரேத், இப்பொழுது நாம் வாசித்த அந்த முதல் வசனத்தில் கூட கெனசரேத் ஏரிக்கரை என்று சொல்லப்பட்டிருக்கு. அது லூக்கா 5:1 பார்க்கிறோம். அதோடு கூட இன்னொரு பெயர் இதற்கு, அதாவது யோவான் 6:1 அல்லது 21:1 பார்க்கிற போது திபேரியா கடல் என்று இதை அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிறகு மத்திய 4:18 அதிகாரத்தில் பார்க்கிற போது கலிலேயா கடல். ஆக கலிலேயா, திபேரியா கடல், கெனசரேத் ஏரி, இது ஒரு யாழின் வடிவம் என்று சொல்லி இது பொருள் என்றும் திருமறையில இறையில் அறிஞர்கள் இதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. 12 கிலோமீட்டர் அகலம் ஒரு சில இடங்களிலே ஒரு பகுதியாக 12 கிலோமீட்டர் அகலம் இருப்பதாகவும் 42 48 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து 700 அடி கீழ் இருக்கிறது என்று இது ஒரு வித்தியாசமான ஒரு கடல் பகுதியாக அல்லது ஏரி பகுதியாக இருக்கிறதை ஒருவேளை இதை குறித்து இறையியல் அறிஞர்கள் இதனுடைய வரலாற்றை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பகுதி ஒரு விசேஷித்த ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களிலே இந்த இடத்திலே தான் அவர் தன்னுடைய இறைப்பணியை, தன்னுடைய போதனைகளை அவர் செஞ்சார். கலிலேயா கடல் அருகே என்று சொல்லி அதே தான் இங்கே இந்த சம்பவமும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மட்டும் அங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக மீன் பிடிக்கின்ற ஒரு தொழில் அங்கே இருக்கிறது. அதை சுற்றி இருக்கின்ற நிறைய பகுதி, பெத்சாயிதா உங்களுக்கு தெரியும், கப்பர்நகும், திபேரியா, மகதலா போன்ற முக்கியமான ஒரு இடங்கள் அதை சுற்றி இருக்கிறது. அந்த கலிலேயாவை சுற்றி இருக்கின்ற ஒரு பகுதி. அது மட்டுமல்ல, இந்த கலிலேயா என்று சொல்லுகிற போது நான் 3 பகுதி நமக்கு தெரியும். அதாவது ஒன்று சமாரியா, அடுத்தது யூதர்கள் அதிகமாய் வாழக்கூடிய ஒரு இடமாய் இருக்கிற ஒரு இடம், அடுத்தது கலிலேயா. இந்த 3 இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சமாரியா என்ற இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே ஒரு சமூகத்திலே கீழ்நிலையில் இருக்கின்ற மக்கள் வாழ்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் அந்த கலிலேயை பார்த்தீங்கன்னா அதில் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. யூதர்களும் மற்ற பிரஜாதியாரும் திருமணம் செய்து கொண்டு வாழக்கூடிய ஒரு இடமாக அது அந்த கலிலேயா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகமாக அந்த இடத்துல தான், அங்கதான் நாசரேத் வளர்ந்த ஊராகவும் அந்த பகுதியிலே இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த இடம் ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. அங்குதான் 3ஆம் வசனத்தை பார்க்கிற போது அவர் சீமோன், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஏரிக்கரையில் அவர் அங்கே அருகிலே 2 படகுகள் நிற்க கண்டார். அதிலே ஒரு படகுல என்ன பண்றாரு, அவர் ஏறி அங்கே அமருகின்ற ஒரு சூழல். அது சீமோனுடையதாக இருக்கிறதை ஒருவேளை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிட்டோம். அது மட்டுமல்ல, அங்கே ஆண்டவர் இந்த இறை செய்தியை அங்கிருந்த மக்களோடு கூட அவர் பகிர்ந்து கொள்கின்றார். அந்த இறை செய்தி அல்லது அந்த போதனை முடிந்தவுடனே சீமோனை நோக்கி அவர் அழைத்து என்ன பண்றாரு, நீங்கள் ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி. எங்க பாருங்க, இவர்கள் ஒருவேளை அவர் சொல்ற ஒரு பதில், நாங்கள் இரவு முழுவதும் ரா முழுவதும் நாங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் என்ன பண்றோம், போடுறோம் அப்படின்னு சொல்லி அங்க சீமோன் பேதுரு சொல்றாரு. இமீடியட்டா என்ன பண்ற, அதுக்கு ஒரு மறு உத்தரவு சொல்ல, இப்ப நாங்க எங்களுக்கு தெரியாதா,
இது என்ன அவருன்னா, இவர் வந்து ஒரு பெரிய ஒரு சீமன் வந்து மீன் பிடிக்கிறதுல ரொம்ப ஸ்காலர். அதனால தான் இவருக்கே நிறைய பேர் இருக்காங்க. அது 2 பேர் நம்ம பார்த்தோம். அதில் யோவானும் யாக்கோப், இவங்க இருவரும் அவருடைய உறவின்மார்கள். இவர்கள் இருவரும் அந்த இடத்துல அவரோடு கூட இந்த தொழில், மீன் பிடிக்கின்ற அந்த தொழிலை அவர்கள் செய்து கொண்டிருந்த சூழ்நிலை, திடீரென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் இன்னும் தள்ளி அங்கே ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடுங்கள் என்று சொல்லுகிறாரு. அப்போ எங்களுக்கு தெரியாதா, நாங்களாம் ராத்திரிலாம் கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம், அது மட்டும் இதுதான் எங்கள் தொழில், எந்த இடத்துல மீன் இருக்கும், எந்த இடத்துல என்ன விதமான மீன்கள் இருக்கும் என்பது இவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவருக்கு இதுதான் தொழில். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர் சொல்லுகிறாரு என்று சொல்லி இங்கே வேலை அன்புக்குரியவர்களே, இங்கே அந்த நினைவில் இருந்தாலும் கூட இயேசுவின் வார்த்தைக்கு ஒரு மறு உத்தரவு சொல்லாமல் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் போடுகிறோம் என்று சொல்லி அங்கே வலைகள் கிழியத்தக்கதாக அந்த மீன்களை அவர்கள் பிடித்து அங்கு அருகாமல் இருக்கின்ற மற்றவர்களை அழைத்து அந்த 2 படகு நிறைய அந்த மீன்கள் பிடிக்கப்படுகின்றதை ஒருவேளை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பகுதியில் என்ன நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அதாவது சீமோன். இந்த சீமோன் ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் அவர் என்ன பண்ற, வலையை போடுறாரு. வலையை போட்டு மிகுந்த அங்க மீன்களை அவர் பிடிக்கின்றார். ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது. உடனே அவர் பயப்படுறாரு. அவர் என்ன சொல்றாரு, இயேசுவின் கால்களில் விழுந்த ஆண்டவரே நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி. இது ஒரு பெரிய என்னடா அது, எனக்கு தெரியாது, நான் எந்த இடத்துல மீன் இருக்குன்றது எனக்கு தெரியும், அந்த இடத்துல போனால் கூட ஒவ்வொரு வலை நிறைய வந்து பிடிக்க முடியும். ஆனால் இங்கே பாருங்க, அந்த வலை ஃபுல்லாக பிடிக்கிறாங்க. அப்படியே அந்த வலையை கிழியத்தக்கதாக 2 படகுல வந்து நிரப்புறாங்க அந்த மீனை. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதத்தை நேரடியாக கண்கூடாக இங்கே இந்த சீமோன் பார்த்த உடனே ஒரு பயம் வந்து விட்டது அவரிடத்துல. ஐயா நான் பாவி என்று சொல்லி இமீடியட்டா வந்து அவன் அறிக்கை செய்யறான். அப்போ அங்க வந்து அவர் ஆண்டவரை வந்து அவன் அப்பவே அவரிடத்துல ஏதோ ஒரு இறைத்தன்மை இருக்கிறது, அவரிடத்துல ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை அங்கே அதாவது சீமோன் அதை அறிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு பயம் வந்து விடுகிறது அவனுக்கு. ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அங்கே பெரிய உன்னதமான ஒரு விஷயத்தை அவனோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இவரிடத்துல அந்த கீழ்ப்படிக்கிறது ஒரு விதத்தை நாம் பார்க்கிறோம். 2வது வந்து அந்த பெருமையும் இல்லை அவங்ககிட்ட. பெருமைன்ற அந்த ஒரு தன்மையே சீமனிடத்துல அந்த இடத்துல அங்க இல்லை. உடனே கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் திருவசனத்தில் கூட பார்க்கிறோம், பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி, தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கின்றார் என்று சொல்லி. ஆக அவன் தன்னுடைய நிலையில இருந்து கூட அவன் என்ன பண்ண, முற்றிலுமா அதை குறித்து பெருமையா அவன் எதுவுமே பேசல. அவன் நினைச்சிருக்கலாம், ஏன்னா அவனுக்கு தெரியாதா, மீனை பற்றி தெரியாதா, பிடிக்கிறத பற்றி தெரியாதா. திடீரென்று இயேசு கிறிஸ்து உடனே அவன் வந்து தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து அவன் அங்கே தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை பார்க்க. ஆனா இன்றைக்கு இருக்கின்ற சமூகம் இல்ல, பதவி ஆசை, பண ஆசை, சாதி, இது போன்ற அதிகாரம், நிறைய விஷயங்களில தன்னுடைய பெருமையை நிலைநாட்டுகின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஒரு வாலிபன் கூட வந்து கேட்கிறான், நான் வந்து நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது கடைசியில உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரம் கூடன்னு சொல்றாரு. அவன் பெரிய செல்வந்தனா இருந்தால அவன் வெட்கப்பட்டு போயிருக்கான்றத திருமறையில நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10:22 பார்க்கிற போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும் என்று சொல்லி இந்த சாலமன் நீதிமொழி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி அநேக விஷயங்களை திருமறையிலே நாம் பார்க்க முடிகின்றது. யோசேப்பை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அவன் தன்னுடைய சகோதரர்களே ஒரு வித்தியாசமானவனாய் இருந்தான்.
கர்த்தருக்கு பயந்தவனாயிருந்தான், கடவுளுக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாயிருந்தான், கடவுள் என்னெல்லாம் அவருக்கு நியாயப்பிரமாணத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்திலே, தன்னுடைய இருதயத்திலே, தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் மிக அழகாக கடைபிடித்திருந்தான். அல்லது அவன் வாழ்க்கையில பார்க்கும் அவனுடைய சொந்த உடன் பிறந்த சகோதரர்களே அவரை விற்று விடுகின்றது. அவனை முதல்ல கொன்று விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதிலே ஒரு சகோதரன் ஏன் அந்த பாவத்தை செய்யணும், நம்ம விற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் விற்கப்படுகிறான், அடிமையாய் போகப்படுகின்றான். அங்கு ஒரு பெரிய ஒரு எஜமானத்தில் அவன் ஒரு பணியாளனாக போகிறான். அங்கே அந்த இல்லத்திலே ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த எஜமானின் மனைவி அவன் மீது பற்றுக் கொள்கின்றான். அதற்கும் அவன் என்ன பண்றான், ஐயோ இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அதற்கு அவன் பயந்து விலகி ஓடுகிற ஒரு வாலிபனாக இருக்கிறான். அழகான ஒரு வாலிபன் பார்த்தீங்க, அவன் வேசித்தனத்துக்கு பயந்து ஓடுகின்ற ஒரு சொன்ன. அப்போ அவன் கடவுளுக்கு எவ்வளவாய் தன்னை அர்ப்பணித்திருக்கின்றான். அந்த கடவுள் பயம் அவனுக்குள்ளாக இருக்கிறது. கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்திலே நான் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்றது இவருக்கு அது ஒரு சொல்லலாம். யோசிப்பு உண்மையாயிருக்கும். இதே இதுதான் சீமோனுடைய வாழ்விலே கூட கர்த்தருக்கு உண்மையாய், கர்த்தருக்கு கீழ்ப்படணும், பெருமை இல்லை, எல்லாத்தையும் முற்றிலுமாக அவன் அகற்றி வேலை ஆண்டவர் இறுதியாக ஒரு வார்த்தை சொல்றாரு. எல்லாம் பார்த்து இறுதியாக சொல்றாரு, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிக்கின்றவனாயிருப்பாய் சொல்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கூட அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். அறுவடை மிகுதியா இருக்குது, ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அது விஷயம் சொந்த பண்டிகையில் அது ஒரு முக்கியமான ஒரு டெக்ஸ்ட், ஒரு பாடமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் திரு சீகன்பால் ஐயா அவர்கள் மிஷினரிமார் இந்திய தேசத்துக்கு தரங்கம்பாடியிலே வந்து தன்னுடைய திருப்பணியை துவங்கினார்கள். அதற்கு முன்னோடியாக சீமோன் ஒருவேளை முதலாக ஒரு சீஷரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்பணிக்கென்று அழைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறது பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கிறது, நீ எதை விட்டு வரப்போற? நீ எதை விட்டு வரப்போகின்றாய்? உன்னுடைய பணத்தையா, உன்னுடைய சொத்தையா, அல்லது உனக்கு இருக்கின்ற அதிகாரத்தையா? இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நீ உன்னை முற்றிலுமாக நீ எல்லாவற்றையும் இழந்து அல்லது கீழே போட்டுவிட்டு சீமோனை போல அப்பவே அந்த செகண்ட் இமீடியட்டா ஒண்ணுமே மறு உத்தரவு சொல்லவில்லை இந்த சீமோன் பேதுரு இல்ல. கடைசி 11ஆம் வசனம், அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டு விட்டு அவரை பின்பற்றினார்கள். இதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு அழைப்பு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைப்பார் என்று சொன்னார். ஒருவேளை அந்த அழைப்பை நாம் எதை விட்டு போகிறோம்? நம்முடைய சொந்தமாக பார்த்து கட்டி அந்த வீட்டை விட்டு நாம் போகிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுவோமா? அல்லது நமக்கு இருக்கின்ற சொத்து சுகங்களை எல்லாவற்றையும் விட்டு நாம் மனிதர்களை, அதாவது இறைப்பணிக்கென்று ஆண்டவரை அறியாத மக்களை அழைப்பதற்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நாம் நம்ம ஆயத்தப்படுத்த முடியுமா? பேதுரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆனால் நீ, அன்புக்குரியவர்களே, இதுதான் ஒருவேளை இந்த நாளிலே இந்த துருவசனத்தினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது. அவன் கீழ்ப்படிந்தான், அவனுக்குள்ள இருக்க பெருமை இல்லை, அவன் அன்பாக ஆண்டவருடைய எல்லா விதமான காரியங்களையும் பார்த்து பயந்து நான் பாவி என்று தன்னை அறிக்கை செய்கின்றான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அழைப்பை பார்க்க, ஒருவேளை ஆண்டவருடைய தம்முடைய அந்த அரசை விரிவுபடுத்துவதற்காக, அவருடைய இறை ஆட்சியை இன்னும் அதிகமாக இந்த உலகம் முழுவதுமாக விரிவுபடுத்த அந்த சிறப்பு பணிக்கென உன்னை அழைப்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது.
அப்படி என்று சொன்னால் அதற்கு நான் ஆயத்தமா, அதற்கு நான் தயாரா என்பதை ஒருவேளை இன்றைக்கு ஒரு கேள்வியாக நாம் ஒவ்வொருவரும் கேட்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்கு என்னை ஆயத்தப்படுத்தி, ஒருவேளை எனக்கு இருக்கின்ற அனைத்தையும் நான் விட்டுவிட்டு ஆண்டவருக்காகவே நான் இந்த உலகத்தில் நான் வாழப்போகிறேன் என்ற ஒரு துணிவுடன் போகக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு உத்வேகம் நம்ம இடத்துல இருக்கிறதா? இன்றைய சமூகத்தில் நமக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் அவருக்கு பிழைப்பு, அதுதான் அவருக்கு எல்லாமே இல்லையா? இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு. அந்த பிஸ்னஸ் மேன் போயிட்டு, எப்பா நீ இனிமேல் ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்ல வருவார். அவரு ரொம்ப கஷ்டம், வரமாட்டார். அவர் எவ்வளோ க்ரோஸ் கணக்கில் கோடி கணக்கில் அவர் பிஸ்னஸில் போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் விட்டு எப்படியா வர முடியும்? முட்டாளா? இல்லை, அவருடைய பதில் வேறு விதமாக இருக்கும். இங்கே சீமோன் பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியம். அதுதான் அவருக்கு லைஃபே, அதுதான் வாழ்வே. அது போனால் தான் வீட்டில் சாப்பிடணும் இல்லைங்களா? ஆனால் இங்கே எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண ஒரு அடித்தளத்தில் இருக்கின்ற ஒரு சமூகத்தில் எங்கேயோ ஒரு தொழில் செய்து கொண்டு, மீன் பிடிக்கிற தொழில்ன்றது ரொம்ப ஒரு மாதிரி ஆன ஒரு தொழில். அந்த தொழிலிலே இருக்கின்ற அருமையான சீமோனை அழைத்து ஒரு திருப்பணிக்கென்று தன்னை ஆயத்தப்படுத்துகின்றதை பார்க்க, இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய திருப்பணிக்கென்று அழைக்கின்றார். அவர் பேரு சீமன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். பேருக்கு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நீ எப்படியா இருக்கிறாய் என்ற ஒரு கேள்விக்குறியோடு ஒருவேளை நம்மை நாமே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம், செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே? அப்பா, இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய திருப்பணிக்கென்று ஆண்டவரை முதலாவது இந்த சீமோன் ஆண்டவரை மீன் பிடித்து கொண்டிருந்தவர் அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அதன் வழியாக ஆண்டவரே அவரை நீர் அழைத்தீர். அழைத்த மாத்திரத்தில் எந்த பெருமையும் இல்லை, தாழ்மையாக கீழ்ப்படிந்து அந்த பணிக்கு அவரோடு கூட கடந்து வந்ததை நாங்கள் ஆண்டவரே நாளிலே எனக்கு செய்தியாக கொடுத்திருக்கிறேன். எங்களையும் நாங்கள் அதற்கென்று அர்ப்பணிக்க நீர் கிருபை செய்யும். இதுவே கிருபையின் காலம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர கிருபை செய்யும். நாங்கள் வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல ஆண்டவரே, அதற்கு எங்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டல எங்கள் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்றென்று வேண்டிய ஆகத்தினை எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்து நான் மன்னிக்கிறது போல எங்கள் பாவற்றங்களை எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராட்சியம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடியலே சுவாமி, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரவாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சுவாமி கிருபையாயிரும்.
கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமென்.